இந்த புத்தகத்திலே மிக முக்கியமானது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அது எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை படிக்கும்போது ஏதோ இன்னைக்கு வேதம் படிக்கணும் என்ற விதத்தில் படிப்பதினாலே அது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்க போகிறதல்ல. அதிலே நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இயேசுநாதர் தேவனுடைய வார்த்தை குறித்து சொன்னார், தேவனுடைய வார்த்தை ஒரு நல்ல விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல விதை, விதையில எந்த பிரச்சனையும் அல்ல. அந்த விதையை விதைக்கிறவன் அதை எடுத்து செல்லும் பொழுது சில விதைகள் வழி அருகே விழுகிறது. அதனால் அந்த விதையினுடைய பலன் வெளியே, அதனுடைய முழுமையான பலன் வர முடியாத ஒரு நிலை உண்டாகி என்ன ஏற்பட்டது என்றால், ஆகாயத்து பறவைகள் வந்து இந்த விதைகளை பட்சித்து போட்டது. அது என்னவென்று சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதை விளக்குறாரு. those who do not understand the word of God, தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறதோ, ஒரு பிரசங்கியார் தேவனுடைய வார்த்தை எடுத்து போதிக்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கும் பொழுது பிசாசானவன் ஆகாயத்து பறவையை போல வந்து அந்த விதையை பட்சித்து போடுகிறான். ஆகவே அவர்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆக இந்த ஓமையிலே மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமானது. சில பேர் நினைக்கிறாங்க சபைக்கு வர்றதே இல்லை, ஆனால் அவர்கள் நான் வீட்டிலே வேதத்தை படிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அதில் அவர்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்னவென்றால், அவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்றால், இது ஏதோ ஒரு மத புத்தகத்தை போல் எண்ணுகிறார்கள். புரிந்து கொள்ளாமல் வேதத்தை வாசிப்பதால் அதில் எந்த பலனும் வரப்போகிறதில்ல, எந்த பிரயோஜனம் நமக்கு வரப்போகிறதில்லை. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ளும்படி 5 விதமான ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டால் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் அது சபை போதகர் நின்று போதிக்கிற ஒரு ஊழியமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அது சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு வாரங்களிலே இடையிடையே சபை மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளும்படி தேவன் போதகர்களை ஏற்படுத்தி ஒரு அபிஷேகத்தை தந்து வேத வாக்கியங்கள் என்ன என்பதை எடுத்து உரைக்கும்படி கர்த்தர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். டு டீச் them. So I believe teaching is very, very important. போதனை என்கிற இந்த காரியம் சபை மக்களுக்கு மிக அவசியமானது. கஷ்டமான நேரம், துன்பங்கள், விசுவாசத்திலே சில எதிரடையான சூழ்நிலைகள் வரும்பொழுது எதிர்த்து நிற்கிறதுக்கு அவர்கள் எந்த விதமான திராணி இல்லாத ஒரு நிலை உண்டாகி விடுகிறது. காரணம் என்னவென்றால், வேத வாக்கியங்கள் அதை அவர்கள் உள்ளே வேறு கொள்ள முடியாத ஒரு நிலை. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த விதை வளர்ந்து பலன் கொடுக்க முடியாதபடி நெருக்கி போடுகிறது. சிலருடைய கிறிஸ்துவ ஜீவிதம் ஒரு ஷாலோ கிறிஸ்டியன், மேலோட்டமான ஒரு வாழ்க்கை, அது கற்பாறை போன்றது. பாருங்க, அதுவும் உள்ள போக மாட்டு. ஆக எனக்கு கண்மான நல்ல நிலம் என்று வரும்பொழுது அதுல 3 பிரிவா பிரிக்கிறாரு. ஒன்று 30%, இன்னொன்று 60%, இன்னொன்று 100%. அப்ப பாருங்க, சபையில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய்விடுகிறது. ஆனால் அருமையானவர்களே, நாம் வளர முடியும், விருத்தியாக முடியும் எப்பொழுது அந்த நிலம் நன்றாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைக்கு வரணும். 30% புரியும் பொழுது 30 பலன் கிடைக்குது. 60% கிடைக்கும் பொழுது புரிந்து கொண்டால் 60% பலன் கிடைக்குது. ஆனால் 100% புரிந்து கொள்ளும் பொழுது 100% அதனுடைய முழு பலனையும் நம்மால் அடைய முடியும். இது எதுவுமே தானா வர்றதில்லை. ஒருவேளை கர்த்தரே தானா எல்லாம் செய்திருந்தா கண்டிப்பா எல்லா கிறிஸ்து நல்லா இருந்திருப்பாங்க. சில பேர் நினைக்கிறாங்க நல்லா அழுது ஜெபம் பண்ணா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். எனக்கு தெரிஞ்சு அழுது எதுவுமே வாங்காமலேயே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜெபிச்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. அப்புறமா ஒரு கேள்வி எழும்புது, ஏன் தான் கர்த்தர் எனக்கு கொடுக்குமா? why lord? ஏன் என் குடும்பத்தில் இந்த கஷ்டம்? நான் ஒழுங்கா கோயிலுக்கு போனேனே, நான் சபைக்கு போனேனே, ஆராதிச்சேன், எல்லா கூட்டத்துக்கும் போனேனே, என் பிள்ளைகள் வாழ்வு இப்படி இருக்கே ஏன் என்ற கேள்வி நிறைய விசுவாசிகள் மனதிலே இருக்கிறதை எனக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலும் இருக்கும் காலம் வரை இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உண்டு.
விசுவாசிகளாகிய நீங்களோ இந்த பொல்லாங்கனுக்குள் இல்லாமல் அல்லது கிடக்காமல் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். மற்ற காரியங்களை குறித்து யோவான் சொல்கிறார், பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறார்கள், பேரலைஸ்ட், அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் விசுவாசி இந்த உலகத்திலே அவனை எதிர்த்து நிற்கும்படி அருமையான தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை குறித்த ஒரு அறிவு மிக முக்கியமானது. இன்றைய தினத்திலிருந்து கொலோசிய நிருபத்திலிருந்து அருமையான காரியத்தை நான் போதிப்பதற்கு முன்பாக அதை பின்னணி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் அது மிக மிக அவசியமாக இருக்கும். இன்றைக்கு முதல் நாள் சில முகவரை அல்லது இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். இது கொலோசிய பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதின நிருபம். இந்த நிருபத்திலே முக்கியமாய் சில காரியங்கள் நாம் கவனிக்கலாம். அதை நான் 6 பகுதியாக பிரித்திருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில 6 காரியங்கள், இந்த புத்தகம் முழுவதும் 6 பகுதியாக பிரிக்கலாம். 6 காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். இதில் முக்கியமானது முதல் காரியம் என்னவென்றால், இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்த விதம். இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி பாருங்க, எப்படி இந்த உலகம் உண்டானது, இந்த உலகம் என்ன, இது எப்படிப்பட்டது என்பதை குறித்து புவியியல் மற்றும் பூலோக நிபுணர்கள் மற்றும் இதை குறித்து ஆராய்ச்சி செய்யும்படி கோலங்களை படிக்கிறவர்கள் இதை குறித்து மிக ஆழமாக இதை குறித்து அறிய வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்ணுக்கு எட்ட முடியாத கிரகங்களை கூட அவர்கள் இந்த தொலைநோக்கல டெலஸ்கோப் வழியாக பார்த்து அது அந்த கிரகங்கள் எப்பொழுது உருவானது, எப்படி கிரகங்கள் உருவாகிறது என்றெல்லாம் நிறைய காரியங்கள், அதை குறித்த தீசஸ், அதை குறித்த நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் துல்லியமாக இந்த உலகம் எப்படி உண்டானது என்கிறதான கேள்விக்கு இதுவரை பதிலே கிடையாது. உலகத்தில் உள்ளவைகளை நாம் உற்று பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் வான மண்டலத்திலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது. இதுவரை எத்தனையோ கிரகங்கள், லட்சக்கணக்கான கிரகங்களை மனிதர்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்தாலும் எந்த கிரகத்திலும் உயிர்வாசிகள் அல்லது பூமியை போன்ற ஒரு அழகான தோற்றமுடைய கிரகங்களை இதுவரைக்கும் கிரகத்தை மனுஷன் காண முடியவில்லை. இது எப்படி உண்டானது, இந்த பூமி எப்படி உண்டானது என்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதுவரை அவர்களுக்கு ஒரு தெளிவான பதில் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்திலே, கொலோசிய நிருபத்திலே மிக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிற உலகங்கள் எப்படி உண்டானது என்று மிக 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 துல்லியமாக சொல்லுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன மாதிரி தொடங்குறார் பாருங்க. அவருக்குள்ளே, அதாவது கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகள், அதாவது வானத்தில் உள்ளவைகள், ஹெவன்லி பிளேசஸ், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், கண்ணால காண முடிகிறதும் காண முடியாத சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென சிருஷ்டிக்கப்பட்டது. ரொம்ப தெளிவா துல்லியமா எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அதை சிருஷ்டித்தார், எப்படி உண்டானது என்பதை குறித்து சொல்லுகிறார். எல்லாமே கண்ணால் காணப்படுகள் காணப்படாத சகல வஸ்துக்கள், பூமியில் உள்ளவைகள், பூமியின் மேல் உள்ளவைகள், வானத்தின் மேல் உள்ளவைகள், வானத்திலே காணப்படுகிற அத்தனை கிரகங்களும் வேதம் சொல்லுகிறது. அதிலே காணப்படுகிற எல்லா காரியங்களும், பிறகு வான மண்டலத்திலே பரலோகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும், எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. யாருக்காக? சகலமும் கிறிஸ்துவை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் அனைத்தும் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் கொண்டு அவருக்காகவே இது சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் பகுதியாக, முதல் காரியமாக நாம் பார்க்க போகிறோம். தேவன் எப்படி இந்த உலகங்களை அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை குறித்து சொல்லுகிறார். முக்கியமான சில காரணங்களை நாம் இந்த புத்தகத்தை நிருபத்தை எழுதும்போது சில காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 2வது பகுதியாக அவர் சொல்லுகிறார், தேவனுடைய திருச்சபையை குறித்து அங்கே போதிக்கிறார். தேவனுடைய திருச்சபையிலே எத்தனையோ விதமான போதனைகள், டாக்டரின், சில வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையாயிருக்கிறார். சபையானது அவருடைய அவயங்களாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட
லட்சக்கணக்கான நினைக்கிற கோடிக்கணக்கான திருச்சபைகள் இருக்குது. ஒவ்வொரு திருச்சபைக்கும் பலவிதமான கருத்து வேறுபாடுகள், டிஃப்ரெண்ட் டாக்டரின்ஸ், உபதேசங்கள், பல வித்தியாசங்கள் இருந்தாலும் அருமையான நான் சொல்லுகிறேன், இவை எல்லாவற்றுக்கும் இந்த சபை கிறிஸ்து தலையாய் இருக்கிறதாகவும் அவரே சரீரமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. 18வது வசனத்தை பாருங்கள். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் அவர் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். சபை என்று சொல்லும்போது இது தேவனுடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த சபை என்று சொல்லும்பொழுது சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அவயங்களாக நாம் இருக்கிறோம். ஒன்று வேற வேற மாதிரி இருக்குது. கை ஒரு மாதிரி இருக்குது, கால் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, இன்டர்னல் ஆர்கன் ஒன்று இருக்குது, எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் சரீரம். வெறும் சரீரம் மட்டுமல்ல, அந்த சரீரத்து மேலே தலையை வச்சாதான் அது முழுமை அடையுது. அதுபோல சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவையும் சபையும் பிரிக்கவே முடியாது. அப்ப விசுவாசியும் கிறிஸ்துவையும் விட்டு பிரிக்க முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான். அவருக்கு கிறிஸ்துனா சபைக்கும் கிறிஸ்து தான் பேரு. கவனிக்கணும் பாருங்க. நீங்கள் யார் சொன்ன உடனே நான் பூச்சி புழு நினைக்கூடாது. வேதம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்து, உடனே என்ன இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டான்னு நினைக்கூடாது. கிறிஸ்துனா எப்படி கிறிஸ்து? சபையும் கிறிஸ்துவும் ஒன்று. சபைனா யாரு? கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை, லூதரன் சபை, பெந்தகோஸ்து சபை அல்ல. அந்த ஒரு கட்டடத்தை குறித்து சொல்லப்படல, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படும், விசுவாசியை குறித்து சொல்லப்பட்டது. அந்த விசுவாசி அத்தனை பேரும் வேதம் சொல்லுகிறது எப்படி அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இது ஒரே சபை பாருங்க, ஒரே சபை, ஆனால் பல ஒரே கிறிஸ்து ஒருவரே, அவருடைய அவயங்கள், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பல அவயங்கள் இருக்கிறது போல எல்லாரும் அவருக்குள்ளே நாம் சரீரமாய் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். அவரே நம்முடைய தலையாய் இருக்கிறார். அப்போ தலைக்கு ஒரு பேரு, சபைக்கு ஒரு பேர் இல்லை. சபையும் கிறிஸ்துவும் ஒன்று. அப்படின்னா சபைன்னா நீங்க தான். ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கும்படிதான் கர்த்தர் இந்த திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார். இன்றைக்கு அருமையான விசுவாசிகளாகிய உங்கள் வாழ்விலே சில எதிரடியான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவரோடு இணைந்திருக்கிறதை நீங்கள் மறக்கக்கூடாது. எத்தனையோ எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்பொழுது விசுவாசியுடைய எண்ணத்தில் என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை, ஐ எம் ஆல் அலோன் suffering like anything brother, there is no one is there to help me, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. எனக்கு அன்பானவர்களே, யார் உங்களை கைவிட்டாரா? கர்த்தர் உன்னை மறந்திருக்கிறாரா? அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தாட் நமக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் நான் அவரை விட்டு பிரிய முடியாதபடி தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு இணைப்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் சொல்கிறார், சபையினுடைய சரீரத்துக்கு அவர் தலையாய் இருக்கிறார் என்றால் தலையும் உடம்பையும் பிரிக்கவே முடியாது பாருங்க, அது ரெண்டு சேர்ந்து தான் ஒன்று. அப்படியான ஒரு இணைப்பை பாவிகளாயிருந்த நமக்கு, துரோகிகளாயிருந்த நமக்கு ரட்சிப்பு எப்பேற்பட்ட காரியத்தை கொடுத்திருக்கிறது என்றால், தேவனோடு, தேவனுடைய குமாரனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதை இங்கே நம்மளால் காண முடிகிறது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் நமக்கு மனுஷனாய் வந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததிலே அவர் முதற் பலனானவர். பாவத்துக்கு மரித்து உயிராய் எழுந்தல் அவர் தான் முதல். அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டோம். இதை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறார், நாம் அவரோடு மரித்தேன், அடக்கம் செய்யப்பட்டேன், உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட நான் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்படி உயிரோடு எழுப்பப்படும் பொழுது பாவத்திலே மரித்து, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்ததிலே அவர் முதற் பலனானவர். அவர் பாவி அல்ல, அவர் பாவமானார். எல்லா மனுஷனுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவமானதினாலே அவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பின பிறகு அந்த மரணத்திலிருந்து அவர் எழுந்தவர் முதற் பலனானவர். இப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிரோடு எழுந்த நீங்கள் அவருக்குள்ளே புது சிருஷ்டிகளாயிருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, நீங்கள் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய நிலை என்ன? இந்த நிருபம் என்ன சொல்லுகிறது? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தை படிக்கும்பொழுது அதை குறித்து நாம் பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப விவரமா பார்க்க போறோம். எப்பேற்பட்ட ஒரு நிலையை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிரியமான. அதற்குரிய பதிலை இங்கே பார்க்க முடியுது. அது என்ன சொல்ற 18வது வசனத்துல, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையாயிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுந்த முதற் பேருமானவர் என்பதை குறித்து சொல்லுகிறார். 3வது காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்துல எந்த மனுஷனும், ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு மதத்தையே தொடங்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மதங்களுக்கு நம்ம ஊர்ல உலகத்துல குறைவே கிடையாது. ஆளுக்காளுக்கு ஒரு மதத்தை ஏற்படுத்தணும், ஒரு பிலாசபி, ஒரு விதமான தத்துவங்கள். ஒரு குறிப்பிட்ட யாரோ ஒரு மனுஷன் எழும்பி அவன் ஒரு மத தலைவராக ஆகிவிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி உலகம் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குதுன்னா, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ மத தலைவர்கள் தோன்றினார்களே, அந்த மத தலைவர்கள் இவர் ஒன்று நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. நிருபங்கள்ல இதெல்லாம் படிக்கும் பொழுது கொலோசை நிருபத்தில் மிக அருமையான ஒரு காட்சியை கொடுக்கிறார். இவர் ஒரு மத தலைவர் அல்ல, இவர் இரட்சகர், மீட்பர், தேவன். அவரை கொண்டு அவருக்காகவே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் மனுஷனை தமது சாயலின்படி ரூபத்தின்படியே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவன் தேவனை போலவே சிருஷ்டித்தார். அவர் சாயல், அதே தன்மை, வெரி நேச்சர் ஆஃப் காட். இன்னைக்கு பாவத்தின் விளைவினாலே மனுஷன் தேவ சாயலை இழந்து போய் தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுத்தாரோ அது இல்லாத ஒரு நிலையிலே இன்றைக்கு துக்கம், துன்பம், கவலை, வேதனை. எனக்கு அன்பார்ந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு வேளை உன் குடும்பத்திலோ உங்கள் வேலையிலோ ஒரு தனிப்பட்ட விதத்திலோ நெருக்கங்கள், துன்பங்கள் வரும்பொழுது நீங்கள் யார் என்ற அடையாளமே உங்களுக்கு தெரியாமல் போகிறது. ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனை பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். தேவன் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே சிருஷ்டிக்கப்பட்டோமே. அந்த சாயலை இழந்து போயிருந்த நமக்கு திரும்பவும் தரும்படிதான் அதே தேவ சாயலை, அதே நேச்சர், அதே தன்மையை தரும்படி பாவ மனுஷனுடைய சாயலாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஏன் அவர் பாவ மனுஷ சாயலானால் பாவ மனுஷனுடைய சாயலை எடுத்து போட்டு பாவ மனுஷனுக்கு தேவ சாயலை தரும்படி. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்க. இது இவர் மத தலைவர் அல்ல. மனிதன் யார்? மனிதனுக்கு என்ன நிலை? அவன் இழந்து போனதை திரும்ப தரும்படி வந்தவர், உலக இரட்சகர், மீட்பர். இழந்து போன அனைத்தையும் மனித குலத்துக்கு திரும்ப தரும்படி உண்டாக்கப்பட்ட, அல்லாது உங்களை உண்டாக்கின தேவனோடு, சிருஷ்டித்த தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தும்படி மத்தியஸ்தராக வந்தவர். மனிதனாய் வந்தார், ஆனால் அவர் ஆதியிலே இருந்தவர். அவரே சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு கொண்டு அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இவர் ஒரு மத தலைவர் அல்ல என்பதை நீங்கள், இவரே இரட்சகர், இவரே ஆண்டவர் என்பதை இந்த நிருபத்திலே நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இவைகளெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். நான் அதை குறித்து போதிப்பதற்கு முன்பாக இதை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், முகவரியை நான் கொடுக்கிறேன். இதெல்லாம் நம்ம நல்ல விவரமா பார்க்க போறோம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் யார்? மத தலைவர் கிடையாது. நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். மத தலைவர் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் எத்தனை மத தலைவர்கள், எத்தனை பிலாசபி, எத்தனை தத்துவங்கள், எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு மனுஷன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி பல மதங்கள் உருவானதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும், இந்த உலகத்தில் பல மத தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்கள மாதிரி தான் இவர் நினைச்சுக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப தெளிவாக தெரியும், இவர் மத தலைவர் அல்ல, இவர் மீட்பர், இரட்சகர், ஆதியிலே இருந்தவர், சிருஷ்டிகர்த்தர். அவரை கொண்டு அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் யாருன்னு சொல்லும்போது மனுஷனா வந்தாரு. அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணால பார்க்க முடியாத, தரிசிக்கிற தேவன் அல்ல, அதரிசி எந்த மனுஷனும் பார்க்கவே முடியாது தேவனை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு நாளும் காணவே முடியல. காண முடியாதவரும் அதர்சனமான ஒரு தேவன். இப்ப இந்த கொலோசை நிருபத்தில் என்னன்னா, தேவன் யார்? காண முடியாத அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். so that you can know God. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவர் எத்தனை நல்லவர் என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? காணக்கூடிய விதத்திலே. காணப்படாத தெய்வத்தை ஒவ்வொரு மனுக்குலமும் ஒவ்வொரு மனுஷனும் காணக்கூடிய விதத்திலே சொரூபமாக வந்தவர், தற்ஸ்வரூபம், வெரி இமேஜ். இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் எத்தனை விதமான கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள்,
வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், தற்பெருமை, தன்னை குறித்த ஒரு நோக்கம், தனக்காகவே வாழும்படியான ஒரு சுயநலமான அல்லது செல்ஃப் சென்டர் மேன், நான் என்கிற வாழக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமனாலஜி, பிசாசிடத்திலிருந்து வந்தது. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் எந்த மனுஷனும் தேவனை பார்க்கல. யாருமே தேவன் யார், காணப்படாத அதிசயமான தேவன் யார் என்பதை இந்த உலகத்தில் விளங்க முடியல. இவரை பார்த்து இவரை கடவுளை பார்த்துன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவரிலும் குறைவு இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள், எத்தனையோ விதமான காரியங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரியங்கள் நாம் காண்கிறோம். இதுவரை மத தலைவர் என்று வந்தவர்கள் வாழ்விலே எத்தனை குறைவுகள் மனுஷன் சுட்டி காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இவர் மனிதனாக வந்து சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? பிரியமானவர்களே, அவர் அப்படி வந்து கேட்டதன் காரணம் என்னவென்றால், ஒன்றை அவர் நிரூபித்தார், ஒன்றை காட்டினார். காணப்படாத அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் சர்வ சிருஷ்டிக்கும், அவர் சிருஷ்டித்தார எல்லா சிருஷ்டிக்கும் முன்பாகவே இருந்தவர். I am that I am, இருக்கிறவராய் இருக்கிறவர். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதை நீங்கள் படிக்கும் பொழுது இதை குறித்த டெஃபினிஷன் அல்லது சொற்பொருள் விவரிப்பது, எப்படி வரையறுப்பது என்பதெல்லாம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு டெஃபினிஷன் வகையறுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார் என்கிற காரியம். He is the image of the invisible God. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம். வாட் a word. தேவத்துவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்தில் தேவன் மனுஷனா வந்து சரீரத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆனால் அவருக்குள்ளே தேவத்துவம் இருந்தது. தேவனுடைய அன்பு, இரக்கம், தேவனுடைய வல்லமை, அற்புதங்கள் அவரிலே காணப்பட்டது. சிருஷ்டிகர் என்பதை காண முடியுது. மரித்து போன வாலிபனை வேதம் சிலவர் உயிரோடு எழுப்பினார். தண்ணீரின் மேல் நடந்தார். காற்றையும் கடலையும் அதட்டினார். கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதலாயிருந்தார். விபச்சார ஸ்திரீ கையும் மையமாக பிடிக்கப்பட்டால் சமுதாயத்திலே வெறுத்து தள்ளப்பட்டவள், அவளுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமா? என கண்மார்களை அவரை மன்னிக்க முடியுமா? சமுதாயத்தில் அவளை நிலைநிறுத்த முடியுமா? ஆனால் ஒருவர் அங்கே காட்டினார், தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. உலகமே உன்னை வெறுத்து உன் பாவத்தை சுட்டி காட்டி நீ தகுதியற்றவள் என்று சொன்னாலும் அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அவளுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்தினவர். மன்னிக்கிறதிலே தயவுள்ளவர் என்பதை இங்கே காட்டினார். இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தை காட்டினார். இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த விபச்சார ஸ்திரீ கையமையுமாய் பிடிபட்டவள் அன்றைக்கு அவள் அறிந்து கொண்டால், தேவனுடைய இரக்கம் அதனுடைய ஆழம் எவ்வளவு பெரியது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையிலே நான் பாவி, தகுதியில்லை என்று சொன்னால், எல்லாம் தேவத்தினுடைய மொத்தமான பரிபூர்ணமோ அவர் மனுஷனாக இருக்கும் பொழுது வெளிப்பட்டது. மன்னித்தார். சமாரிய ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்திலே உடைக்கப்பட்ட நிலைமையிலே 5 புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு 6வது புருஷனை கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கா. யோசிச்சு பாருங்க. இவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? எதிர்காலம் இருக்கிறதா? இருக்கிற worst. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி, என கண்மார்களே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை காட்டுறாரு. தேவன் இவருடைய இரக்கத்துக்கும் அன்புக்கும் இதுவரைக்கும் யாருமே இவங்கெல்லாம் உருப்பட முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுத்தார். அப்படியானால் தேவன் யார்? ஏழைகளின் பலன், கைவிடப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிறவர், சமுதாயத்தில் தீட்டு உள்ளவன் என்று தள்ளப்படுவனுக்கு அவர் உதவி அளிக்கிறவர். குஷ்டரோகி வேதம் சொல்கிற அந்த நாளிலே மத தலைவர்கள் ஒதுக்கினார்கள். அப்படி ஒருவேளை குஷ்டரோகி ஒரு மத தலைவனை தொடுவானால் அந்த மத தலைவன் அவன் தீட்டுள்ளவனாக எண்ணப்படுவான். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள், அவன் தொட்டான், அவர் தீட்டுள்ளவனாய் மாறவில்லை, மாறாக தீட்டு என்று எண்ணப்பட்ட எந்த குஷ்டரோகி சுத்தமானான் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்? எப்படி நடந்தது? தேவனுடைய அத்தனை ஒட்டுமொத்தமான தேவத்துவங்களும் வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்திலே சமுதாயத்திலே வியாதி நிமித்தமோ பாவத்து நிமித்தமோ அல்லது இழப்பு, மரணம் மிக கொடுமையானது. பிரியமானவர்களே, நாயினூர் என்ற ஊரிலே வேதம் சொல்கிற ஒரு விதவை தனக்கு இருந்த ஒரே மகனை எத்தனை ஆசையோடு வளர்த்திருப்பாள். இள வயதிலே கணவனை இழந்து போய் தனக்கு இருந்த ஒரே மகனை ஆசையோடு பாசத்தோடு மிகுந்த அன்போடு வளர்த்திருக்க கூடுமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிப வயதில் அவன் மரித்து போனான். She lost her hope. எல்லா நம்பிக்கையும் இழந்து போனாள்.
தகர்ந்து போனது. அந்த கிராமமே, ஒட்டுமொத்த கிராமம் ஓடி வந்து அவளுக்கு ஆறுதலை சொல்லும்படி நினைத்தார்கள். அழாதே அழாதே என்று சொல்லி பார்த்தார்கள். அவள் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை. அநேகருடைய வார்த்தை இருந்தது, ஆறுதல் இருந்தது, தைரியத்தை கொடுக்கும்படி வந்தார்கள். சொல்ல போனால் அந்த சபத்தை, அந்த மகனை மரித்து போனவனை அடக்கம் செய்யும்படி பாடை கட்டி அந்த கிராமமே அவளுக்கு கூட அவளுக்கு ஒத்தாசையாக கூட வந்தார்கள். ஆனால் வந்த அத்தனை பேரும் அங்கே அவளுக்கு எதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் இவர் அங்கே எதிரே வரும்பொழுது அந்த பாடையை தூக்கி வந்தார்கள். அந்த ஸ்திரீ அழுது கொண்டு வருகிறாள். இயேசுநாதர் எதிரே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், ஸ்திரீயே அழாதே. என்ன ஒரு ஹோப்பு பாருங்க, என்ன நம்பிக்கை பாருங்க. தேவத்துவம் அவருடைய பரிபூர்ணத்தை அன்றைக்கு அந்த விதவை கண்டுகொண்டால், எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு நம்பிக்கை இழந்து போன இடத்திலே தேவன் யார்? செத்து போன அந்த மனுஷனை, அந்த பையனை உயிரை எழுப்பது மட்டுமல்ல, என் பின்னாடி நீ வந்துருன்னு சொல்லல, அவன் தாயோடு கொடுத்தார். குடும்ப உறவுகளை மதிக்கிறவர், கண்ணீரை துடைத்தார், வேதனை அப்படியே மாற்றினார். என கண்மார்கள், தேவன் எப்படிப்பட்டவர்? குடும்பங்களை உடைக்கிறவர் அல்ல, நசுக்கிறவர் அல்ல, பாவி என்று தள்ளுகிறவர் அல்ல. ஏழைகளுக்கு அவர் பலன், கைவிடப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிறார். அத்தனை ஒட்டுமொத்த பரிபூர்ணமோ அவருக்குள்ளே இருந்தது. பிரியமானவர்களே, அந்த நாளில் அவரை கண்டார்கள். மனுஷனாக மாம்சத்திலே வெளிப்பட்டார், நடந்தார். வேதம் சொல்ல ஏராளமான ஜனங்கள் அவருக்கு பின்பே போனார்கள். ஏழைகள் போனார்கள், படித்தவர்கள் போனார்கள், கைவிடப்பட்டவர்கள் வந்தார்கள், பாவிகள் வந்தார்கள், சமுதாயத்தை தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்ல வந்தார்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் வந்தார்கள். அத்தனை பேரும் தேவனுடைய இரக்கத்தை கண்டார்கள், தேவனுடைய பரிபூர்ணம். அப்படியானால் அவர் இரக்கம், அன்பு, தயவு, கருணை எல்லாம் ஒட்டுமொத்தமும் அவரிலே இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். தேவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் தேவன் ஆவியா இருக்கிறார் பாருங்க, யாருமே பார்க்க முடியாது. ஆனா இவர் வழியாக சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது, ஒட்டுமொத்தமா அவருக்குள்ளே இருந்தது. மிக ஒரு அருமையான காரியம். இதெல்லாம் நம்ம இந்த கொலைசை நிருபத்திலிருந்து ஒவ்வொரு காரியமாக நாம் பார்க்கும்படி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமான இது, அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மட்டுமே. ஆனால் இவர் மத தலைவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். ஒரு ஆமென் சொல்வோமே. அவரை இல்லாமல் வேறே தேவன் இல்லை, அவரை இல்லாமல் ரட்சகர் இல்லை. தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணத்தை இந்த உலகத்தில் மத தலைவர்கள் என்று வந்தவர்கள் ஒருவர்கள் கூட நீங்க பார்த்திருக்க முடியாது. தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய நேச்சர், தேவனுடைய தேவத்துவங்கள் என்று சொல்லுகிறோமே, அதை இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்த எந்த மகான்களில் நாம் காண முடியாததை சரீர பிரகாரமாக இந்த பூமியிலே வந்தவர் இவர் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இந்த கொலைசை நிருபத்திலே நாம் பார்க்க போகிறோம். 4வது பகுதியாக, எவ்ரிபடி வாண்ட்ஸ் சம் டிஃபரன்ஸ். எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. எப்படி வித்தியாசம்? பிராக்மேட்டிசம். தன்னுடைய செயல்முறையிலே சில வித்தியாசத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். நடவடிக்கையில வித்தியாசம். இந்த உலகத்தில் தீமை, வியாதி, பிரச்சனை, குடும்பத்தில் சில பாரங்கள், வாழ்க்கையில சில எதிர்ப்புகள், சவால்கள் வரும்பொழுது ஏதாவது ஒரு வித்தியாசம், இதுல இருந்து நான் மாறுபட்டவனா இருக்கணும்னு விரும்புறாங்க. கவலையா இருக்கிறவங்க மாறுபடணும்னு விரும்புறாங்க. வியாதியும் துன்பத்தில் வாழ்கிறவன் ஏதோ விதத்தில் ஒரு மாறுபட்ட நிலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஏதோ ஒரு விதத்திலே குடும்பத்திலே நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்கள் they need something change, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். செயல் எப்படி செய்தால் நான் மாற முடியும், அந்த செயல்முறை என்ன, எதை செய்தால் நான் மாற முடியும் என்பது இந்த உலகத்தில் ஒரு பெரிய கேள்விங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை, I have so much of problem, tell me what I have to do. என்ன செய்யணும், செயல்முறை என்ன, நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் இதை கேட்கிறாங்க. சட்டையை மாத்தணுமா, உண்ணாமல் இருக்கணுமா, மலை ஏறணுமா, நடக்கணுமா, என் வாழ்க்கை மாறணுமே, ஐ நீட் சம் டிஃபரன்ஸ் இன் மை ஃபேமிலி, என்னுடைய வேலையில, என்னுடைய தொழில, என்னுடைய சுபாவத்தில், என் நேச்சர், என்னுடைய காரியத்தில் எனக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று விரும்புகிறார்களே. அது எப்படிப்பட்டது என்பதை இந்த கொலைசை நிருபத்திலே விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதும் போது எடுத்து காட்டுகிறார். எப்பேற்பட்ட வித்தியாசம் இந்த உலகத்தில், அதை வித்தியாசங்கள் செயல்முறையிலே செயல்படுத்தும்படி சில காரியங்கள் சொல்லி அவர்கள் சொல்றாங்க. இது மாறணுமா, தியானம் பண்ணுமா, எல்லாம் சரியாயிடுன்றாங்க. You come to our center, we have a meditation center இருக்குது, தியான மையம். இங்க வந்து உட்கார்ந்தினா
இதை செய்தினா எல்லாம் சரியாயிடும். Another group of people saying come for yoga. இன்னொரு இடம் இருக்குது infinitism. No gain is gain. எது லாபம் இல்லை நீ விட்டுறியோ, எது நஷ்டமா விட்டுறியோ அது உனக்கு லாபமாய் மாறும். Put your peace above everything else. உன்னுடைய சமாதானத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக மேலே கொண்டு வா. உன் சரீரத்தை பத்திரமா பார்த்துக்கோ. ஓ மனம் ரொம்ப முக்கியம் என்றெல்லாம் பலவிதமான டீச்சிங்ஸ். எதுக்கு இதெல்லாம்? ஏன் இப்படிப்பட்ட மையங்கள்? இந்த பொல்லாத உலகத்திலே, தீங்கு நிறைந்த உலகத்தில் they need some difference. மாற்றங்கள். எதை செய்தால் நான் மாறுவேன், என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை, ஒரு வித்தியாசத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஏதாவது ஒரு காரியம் செய்தால் இந்த நிலைமையில ஒரு வித்தியாசம் உண்டாகுமா? Will I have a peace? கொடுமையான இந்த உலகத்திலே, இந்த குடும்பத்திலே, என்னுடைய பிரச்சனையிலே நான் மன உளைச்சலோடு இருக்கிறேனே, எனக்கு சமாதானம் கிடைக்குமா? இதை செய்தால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா? Does he give joy? இதை செய்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? பணம், ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கேன், ஆனால் இந்த மையத்தில் வந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா? சொல்லுங்க, என்ன செய்யணும் என்று கேட்கிறார்கள். Will I get really happiness? மகிழ்ச்சி கிடைக்குமா? என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாம இருக்குது, அந்த வாழ்வினுடைய அர்த்தத்திற்கு ஒரு மீனிங், ஒரு பொருள் கிடைக்குமா? I need some power. சில காரியத்தை நான் செய்யணும், ஆக்கப்பூர்வமா செய்யணும், வல்லமையான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு காரியத்தை நான் தீர்மானிக்கிறேன், அதை செய்யறதுக்கான சக்தி கிடைக்குமா, ஆற்றல் கிடைக்குமா? நம்பிக்கை எல்லாம் இழந்திருக்கிறேனே, எனக்கு நம்பிக்கை கிடைக்குமா? வாழ்க்கையில் நான் ஏன் வாழுகிறேன் என்ற நோக்கம் எனக்கு வேண்டும், அந்த நோக்கம் எனக்கு கிடைக்குமா? Answer is here in this book. இத்தனை கேள்விக்கு நான் பதிலை இந்த புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் வழியாக செய்தி கேட்க நான் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது ஏதோ வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து ஏதோ ஒரு வசனத்தை பொறுக்கி நான் போதிக்கல. ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது பேக்ரவுண்ட் என்ன, இது என்ன பின்னணி என்ன, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை எடுத்து காட்டும்படி நான் விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையே நான் சொல்கிறேன் மாறும். வேத வசனம் அற்புதமானது. தேவனுடைய வசனம் இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரானதல்ல. பவுல் தன்னுடைய திறமையினாலோ தன்னுடைய சக்தியினாலோ ஞானத்தினாலோ இதை எழுதவில்லை. ஆவியானுடைய ஏவுதலினாலே அவர் இந்த புத்தகத்தை எழுதும்போது இதிலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை, இதில் உள்ளதை எடுத்து நான் காட்டும்படி விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இதை நீங்கள் கேட்டு பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இதுவரை இல்லாத காரியத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். வேத வசனம் வெளிச்சமாயிருக்கிறது, தெளிவை தாரும். அதனுடைய பதிலை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 22. அத்தனை கேள்விக்கு இங்க பதில் இருக்குது பாருங்க. முன்னே வேதம் சொல்ல 22, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை. அதாவது என்ன நம்பிக்கை? சுவிசேஷ நம்பிக்கை. முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அந்நியர், தேவன் இல்லாதவர்களாய், தேவனுக்கு நாம் ஃபாரினராக, அந்நியராக இருந்தோம். மனது சரியில்லை, மைண்ட் இஸ் நாட் ப்ராப்பர். ஸோ நம்முடைய கிரியைகள்லாம் கெட்ட கிரியைகளா இருந்துச்சு. துர்க்கிரியைகள், மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் இப்ப என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார், ரிகன்சைல் பண்ணிட்டார். ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்ன? மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போன நிலை. ஆதியாகமத்தை நீங்கள் படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அதாவது சாவு, மரணம் என்ற வார்த்தை பிரிவு என்ற பொருள். தேவன் சொல்லுகிறார், என்னை போலவே உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், ஆனால் என் வார்த்தையை நீ மீறுவாயானால் உனக்கும் எனக்கும் ஒரு பிரிவு, நீ பிரிந்து போவாய். மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போனதுனாலே அவனுடைய நிலை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு அந்நியராயிட்டான். அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனை போலவே சிருஷ்டிக்கப்பட்டான். பாவத்தின் விளைவினாலே ட்ராஜடி, ஒரு பெரிய பரிதாபம் என்ன? அவன் இப்பொழுது வேறொரு தோற்றம், வேறொரு நிலையிலே தள்ளப்பட்டான். தேவன் அற்றவனாய், நம்பிக்கற்றவனாய், அந்நியராய், ஃபாரினராய், அந்நியராய் மாறி போனான். சொந்த பிள்ளை என்ற உறவில்லாத ஒரு நிலை தள்ளப்பட்டது. அதனால் அவனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது? கெட்ட கிரியைகள். என்றைக்கு தேவன் மனுஷனை விட்டு பிரிந்தானோ அவனுடைய செயல்கள், அவனுடைய மனம், எண்ணங்கள் கெட்டுப்போன ஒரு எண்ணமாய் போனது. அங்கே 1008 பிரச்சனைகள்,
மனசிலே விபச்சாரம், மனசிலே வேசித்தனம், மனசிலே பொறாமை, மனசிலே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கசப்பு, விரோதம், பகை, அவ்வளவு ஒரு கெட்ட மனம் மனுஷனுக்குள்ள வந்துடுச்சு. வேதம் சொல்லுகிறது இப்படி இருந்த நம்மை இந்த உலகத்திலிருந்து வேதம் சொல்ல பரிசுத்தராய் என்றால் இந்த நிலையிலிருந்து உங்களை பிரித்து, தேவனை பிரிந்திருந்த நாம் அதனாலே இந்த துர்க்கிரியினாலே கெட்ட மனதினாலே நாம் தேவனற்ற நிலையிலே இணைந்து இந்த உலகத்தோடு இருந்தோமே. இப்பொழுது ஒரு வித்தியாசத்தை சொல்லுகிறார். இங்கிருந்து நான் உங்களை பிரித்து பரிசுத்தராய், இனி ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடி, எவனும் உங்களை கண்டிக்க முடியாதபடி, அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நீங்கள் ஒரு குற்றமற்ற நிலையிலே பரிசுத்தராய் நிற்கும்படி இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பாவத்து நிமித்தம் நம்மை தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டபடினாலே இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பகைவர்கள் அல்ல. Now you been reconciled with God. தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு அருமையான காரியத்தை, ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறார். எந்த இடத்திலே உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்கும்? யோகாவிலா அல்லது தியானத்திலா அல்லது ஏதோ சில விதமான போதனைகளாலா? தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு, அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற அறிவை பெரியும்போது, வேதம் சத்தியத்தை அறிந்தால் அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கி விடுகிறது, வேறு வித்தியாசமான நிலைக்கு உங்களை கொண்டு வருகிறது. அப்பொழுது நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்க்கையிலே எனக்கு என்னை குறித்த ஒரு நான் ஏன் என் வாழ்க்கையின் பொருளை கண்டுபிடிக்கிறேன், எதை செய்யவும் ஆற்றலும் பலனும் எனக்கு வருகிறது, நம்பிக்கை வருகிறது. எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்னை குறித்த நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட கூட நீங்கள் பெருகுவீர்களாக. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்களை வேறு கொண்டு நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு நிலை. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை விட தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் வித்தியாசமான ஒரு நிலைக்கு நீங்கள் வாழ முடியும். நீங்கள் வேறொன்று இருக்கிறபடினாலே என்ன நடக்கும்? 10வது வசனம் சொல்றாரு, சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவனாய் இருக்கிற நீங்கள் பரிபூர்ண உள்ளவனாய் இருக்க. யூ ஆர் கம்ப்ளீட்டட். வாட் a word. You are completed. வாழ்க்கையிலே ஒரு பூரணம், ஒரு நிறைவு, purpose. என் நோக்கம் என்ன, என் திட்டம் என்ன, நான் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் அடைந்திருக்கிறேன், எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாமே இவர் வழியாக வேதம் சொல்லுகிறது. I am completed. 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இப்ப நீங்க அவருக்குள்ள மறைந்திருக்கிறீர்கள். ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? ஏன் நீங்க இவ்வளவு வல்லமையா இருக்க முடியும்? ஏன் உங்க வாழ்க்கையுடைய மீனிங் தெரியுது? உங்க நோக்கம் எப்படி புரிந்து கொள்றீங்க? நீங்க அவருக்குள்ள இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அவருக்குள் இருக்கக்கூடிய மகிமை, மேன்மை, எப்பேற்பட்ட காரியம், இதெல்லாம் நான் இப்ப பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு வரேன். இனி வரும் நாள் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், வரி வரியா பார்க்க போறோம். நீங்கள், நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையை மாறும் பெரியமானே. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியர், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். எப்பேற்பட்ட வித்தியாசம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், எப்பேற்பட்ட வித்தியாசமான ஒரு வாழ்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கொலோசியர் நிருபத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு புதிய வல்லமை, வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்து ஒரு புதிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தில் அதுதான் அவர் சொல்றாரு. என்ன மாதிரி ஒரு வித்தியாசம்? எப்படிப்பட்ட நான் வாழ்வேன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், பரிசுத்தன், அவருக்கு பிரியமானவன், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு நிலைக்கு கர்த்தர் வந்து உங்களை மாற்றி இருக்கிறார். மதங்கள் மனுஷனை வெளிப்புறமாக மாற்றுகிறது. மத தலைவர்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம் physical appearance. They will change your dress code. உங்கள் உடைகளை மாற்றும்படி சொல்கிறார்கள், உங்கள் உணவு பழக்கங்களை மாற்றுகிறார்கள்.
அல்லது வெளிப்புறமாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செல்கிறார்கள். ஆனால் உள்ளே உள்ளே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது அவருக்குள்ளே நீங்கள் யார், என்னவாக இருக்கிறீர்கள், உள்ளே எப்பேற்பட்ட வல்லமை, உள்ளே தேவனால் கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்ன, அவருடைய தன்மைகளை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதனாலே எப்படிப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்வீர்கள் என்பதெல்லாம் இனி வரும் நாளில் நாம் பார்க்க போகிறோம். 5வது பகுதியாக நம்ம பார்க்க போறோம். உலகம் எல்லாம் எல்லா ஜனங்களுமே உறவுகளில் ஒரு அர்த்தத்தை தேடுறாங்க. மாஸ் ஆஃப் பீப்புள் லுக்கிங் ஃபார் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப். சும்மா இது பாருங்க, இது மதம் கிடையாது. சும்மா ஏதோ கோயிலில் மந்திரிச்சு போ, அதுக்கப்புறம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே துறவியா போய் உட்காந்துக்கிறது இல்லை. இட்ஸ் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப். குடும்பம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. நான் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பத்தில் அந்த உறவுகளை குறித்து இந்த கொலோசியர் நிருபத்தில் கொண்டு வரார். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஒன்றா கணவன் மனைவியாக வாழ்ந்தா கூட லோன்லி, ஒரு தனிமை இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல. Even though they are living together in the same place, living for so many years, but they've been separated in their mind. எத்தனையோ வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்கிறாங்க, ஆனா மனநிலையில பிரிஞ்சு வாழ்றாங்க. ஆனா தமிழ்ல சொல்றாங்க, திருமணம் இருமனம் ஒன்றாகுமானால் அது ஒரு மனம், அந்த ஒரு மனம் திருமணம். திரு என்ற வார்த்தை தெய்வீகத்தை குறிக்கிறது. ஒரு இணைப்பு, ஒரு அருமையான ஒரு இணைப்பு. இருமனம் ஒன்றானால் அது திருமணமாகிறது. அதில் ஏற்படுகிற ஒரு உறவு அருமையான உறவு, பிரியமான மனம் முதலாவது இணைந்தால் தான் சரீரம் இணையணும், அப்புறம் தான் பிறப்பு. மனம் உறவாடாம சரீரம் உறவாடி ஒரு குழந்தைய பெத்துட்டா அந்த குழந்தையினால அந்த குடும்பத்தில் எந்த பிரயோஜனம் இருக்கிறது இல்லை. குழந்தை சஃபர் ஆகுது, அந்த பிள்ளை பாதிக்கப்படுது. அப்பா அம்மாவுடைய சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை. அதனால பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட மனநிலை பாதிக்கப்படுகிறது, வயலன்ஸ் ஆயிடுது, சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆயிடுது, பேச மாட்டு. ஏதோ ஒன்று இழந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி ஒரு உறவற்ற நிலையிலே ஒரு லோன்லி, ஒரு தனிமையை உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். none of them get along. யாருமே ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை. உறவை கட்டுறதுக்கு ஒரு பெரிய பாடா போகுது. ஆனா படிச்சு பாருங்க, இதை குறித்த பதில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்கு. 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, மனைவிகளே கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஒரு மனைவி எப்படி வாழும்? புருஷர்களே உங்க மனைவியில் அன்பு கூறுங்கள். புருஷன் எப்படி இருக்கணும்? அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதே, மனைவி மேல கசந்து கொள்ளாதே. அதோடு நிறுத்திச்சா? அப்புறம் பிள்ளைகளை வருது. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே, பிள்ளைகளை பத்தி சொல்லுது, அப்பா அம்மா கீழ்ப்படி. அப்புறம் சொல்லுது, பெற்றோர்களே பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவங்கள கோபம் மூட்டாத. இதெல்லாம் வெறும் வசனமா நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் நிறைய பார்க்க போறோம். பிரிச்சு பகுத்து இது உள்ள எத்தனை புதஞ்சிருக்குன்னு நான் காட்ட போறேன். ஏதோ கோயிலுக்கு வந்தோம், ஐயா வந்தாரு, ஜெபம் பண்ணார், இப்படி மந்திரிச்சு, ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் கொடுங்கன்னு இப்படி ஜெபம் பண்றதுனால குடும்பத்தில் சமாதானம் வராதுங்க. நம்ம சில காரியத்தை செய்யாம எதுவுமே வராது. சில நேரத்தில் என்னன்னா, இவங்க கோயிலில் வந்தாலும் ஒரு மேஜிக் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க போனா அவர் கை வச்சாருன்னா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க. அதுதான் மதம் சொல்லி கொடுக்குதுங்க. அதனாலதான் வசனம் என்னன்னு சொல்லும் போது பாருங்க, வசனத்தை நீங்க எப்படி படிக்கணும். அது மதம். இன்னைக்கு நிறைய மதங்கள் பார்த்தீங்கன்னா வந்த உடனே மந்திரிக்கிறது, கையை வைக்கிறது, அதை பண்றது பண்ண உடனே எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது சரியாகிறது இல்லையே. நீங்க என்ன பாருங்க, அப்புறம் என்ன கன்க்ளூஷன் வரானா, there is no God ன்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லலைங்க. உங்களுடைய நல்ல வாழ்வு உங்க கையில, அதாவது இன்னொருத்தன் கையில கொடுக்கப்படல. யாரோ ஒருத்தர் கையை வைக்கிறதுனாலயோ, யாரோ ஒருத்தர் மந்திரிச்சு கையில கொடுக்கறதுனாலயோ, நீங்க ஏதோ அவர் கொடுத்ததை குடிக்கிறதுனாலயோ பூசுறதுனாலயோ ஒன்னும் வரப்போறது இல்லை. எல்லாருக்கும் கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி எப்படிங்க அதை குறித்த சில காரியத்தை இந்த கொலோசியர் நிருபத்திலிருந்து நம்ம எடுத்து மிக அருமையா பார்க்க போறோம். வாட் இஸ் ஃபேமிலி? குடும்பம் எப்படிப்பட்டது? கணவன் யார், மனைவி யார், பிள்ளைகள் என்ன, எப்படி கோபம் மூட்டாமல் இருப்பது? அதோடு நிக்கல பாருங்க. எல்லாரும் குடும்பத்தை நடத்தணும்னா பணம் தேவை, வேலைக்கு போகணும். அப்ப வேலைக்காரன் எஜமான்கிட்ட எப்படி இருக்கணும், எஜமா வேலைக்காரனை எப்படி வேலை வாங்கணும். எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலா இருக்கு பாருங்க. இதெல்லாம் இதை குறித்து மிக அருமையான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதற்குரிய அத்தனை பதிலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 6வது காரியமாக
எஸ்கட்டாலஜி, கலையியல். இந்த புத்தகத்தில் எவ்வளவு இருக்குன்னு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வரேன். Final thing that has death and lost judgment, heaven and hell. கடைசியில் நடக்க போகிற மரணம், நீதி, தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாய் நிற்க போகிறோம், பரலோகம், நரகத்தை குறித்தும் மனுஷன் முடிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. எல்லாருக்குமே தெரியுது பாருங்க, எல்லாருமே அவேர்னஸ் லேசா வந்திருக்குது, உலகம் அழிஞ்சிடும். அதனால இப்ப ரொம்ப உலக நாடுகள் ரொம்ப கவலையா இருக்கு. ஒருவேளை நீங்க கவலைப்படாம இருக்கலாம், ஆனால் அதை குறித்து படிக்கிறவங்க, ரொம்ப ஆராய்ச்சி செய்யறவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு உலகம் என்றைக்கு எப்படி நிலைகுலைந்து போகும் என்பதை குறித்த ஒரு கவலை உண்டாகிவிட்டது. காரணம் என்ன 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 நடந்திருக்கிறது? ஜனத்தொகை இந்த பூமியிலே மிக அதிகமாக பெருகி போயிட்டது. ஜனத்தொகை அதிகமாய் பெருகினாலே அதனுடைய விளைவு என்ன ஏற்பட்டது? சுற்றுப்புற சூழல் நாசமாயிடுச்சு, பொல்யூஷன். இந்த சுற்றுப்புற சூழல் மிக மோசமான நிலை. அதனுடைய விளைவினாலே என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் குளோபல் வார்மிங். அதனாலே ஏற்படக்கூடிய இயற்கையின் சீற்றங்கள், இயற்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள், இயற்கையாய் நடக்க வேண்டிய காரியங்கள் நடைபெறாதபடி அதனுடைய தன்மைகள் மாறி இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். மாரிக்காலம், மழைக்காலம், அதாவது மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம் என்று வரக்கூடிய சீசன், இதெல்லாம் தப்பு தப்பா நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்நார்மல் நடந்துட்டு இருக்குது இப்போ. அதனால என்னென்ன ஏற்படுகிறது? பூமியில் இருக்கக்கூடிய அதன் கீழே இருக்கிற மணற்படிவங்கள், பிளேட்ஸ், அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வருது. அதனால பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள். அதனால இப்போ இதை வச்சு கணிச்சு சொல்றாங்க, உலகம் கண்டிப்பா அழியும். ஜனத்தொகை அதிகமானதுல இது மட்டுமா? பசி, பட்டினி, பஞ்சம். இன்னொரு பக்கம் மனிதனுடைய டெக்னாலஜி, அவனுடைய அறிவுத்திறனாலே கண்டுபிடிக்கப்பட்ட நியூக்ளியர் டிவைசஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், சோ டேஞ்சரஸ். ஒரு பாம்பை கடல்ல போட்டாங்கன்னா, நான் எழுதிட்டு வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 2 மைல் உயரத்தில் கடல் அலை எழும்புமா. 2 மைல் உயரம், அதாவது 4.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு கடல் அலை மேலே எழும்பும். இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. கெமிக்கல் வெப்பன்ஸ், பயாலஜிக்கல் வார், பொல்யூஷன். I tell you, pollution could choke us. இதையெல்லாம் நீங்க இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எப்படி நடக்கும், என்னவான இதற்கான சொல்யூஷன் என்ன, இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதன் முடிவு என்ன, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் எப்படி இந்த மனு குலத்துக்கு முடிவு என்ன, அதனுடைய எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பார், எப்படி பரலோகம், அதனுடைய நரகத்தை குறித்து எல்லா காரியத்தையும் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், கேட்க போகிறீர்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், பிறகு 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து இதையெல்லாம் பார்க்கும்படி இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை சர்வற்றையும் அவர் தாங்குகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் நல்லவர், அவர் ரட்சகர், இஸ் த ஹீலர், சுகமளிக்கிறவர், அவரே அதிகாரம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சரூபமானவர், தெய்வீகத்தின் ஒட்டுமொத்த பூரணமானவர், ஞானத்துக்கு ஆதாரமானவர், ஞானத்தின் ஊற்று, வாழ்வின் செயல்முறையை மாற்றுகிறவர். He alone can give love, joy, peace, forgiveness. நம்முடைய வாழ்வின் ஆதாரங்கள், உறவுகள் பலப்பட, மேம்படுத்தப்பட, குடும்பங்கள் கட்டப்பட எல்லாமே அவர்தான் என்பதை இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வசனமா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இது இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனமா வந்து கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இதை குறித்து தெரிந்து கொள்ள சில பேருக்கு ஆசை பாருங்க. இதை குறித்து சில பேர் வேற விதமா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, வெள்ளை கலர் குதிரை வருதா பாரு, அப்புறம் நான் தரிசனம் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், அசுத்தமானதை பார்க்குறேன், இந்த உலகத்தில் அசுத்தம் நடக்கும், இது கேட்கறதுக்கு கோடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் they don't want this Bible. இதில் என்ன சொல்லப்பட்டிருந்தா பார்க்கறது இல்லை, கனவு பார்க்குறாங்க. கண்ணை மூடிட்டு சோத்தை தின்னுட்டு கண்ணை மூடிட்டு இப்படி கருப்பு கருப்பா படமா பார்க்கணும்னு வேதத்திலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க பாருங்க. வேத புத்தகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வரங்கள், அவருடைய செயல்கள், அவங்க ஏதோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு தனி கிஃப்ட் இருக்கிற மாதிரி காட்டி மற்ற ஜனங்கள் மத்தியில் அவர்கள் ஏதோ ஒன்று காரியத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காணக்கூடிய தரிசனத்தை வச்சு வியாக்கியானம் பண்றாங்க.
அட்டர் நான்சென்ஸ். வேத புத்தகம் இல்லாமல் ஒருவன் வியாக்கியானம் செய்வானால் அந்த வியாக்கியானம் அருவருப்பு ஆனது. பிரியமானவர்களே, உங்கள் தரிசனத்தை பொறுத்தல்ல, யாரோ ஒருவர் காண்கிற தரிசனத்தை வைத்து முடிவு வரப்போகிறதல்ல. வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பது மிக முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் வேதமே மையமானது. இந்த புத்தகத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த புத்தகம் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும், உங்களை வாழ வைக்கும், அர்த்தமுள்ள வாழ்வு தரும். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், உங்கள் வாழ்விலே நற்குணங்களை உனக்கு கொடுக்கிறது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள் இந்த உலகத்தில் குடும்பத்தை நடத்துவதற்கான பலன், பிள்ளைகளை வளர்க்கும்படியான திராணி, எதையும் எதிர்கொள்ளும்படியான சக்தி, வேலை செய்ய முடியான திறன், பணத்தை சம்பாதிக்க, வீடுகளை கட்ட, உயர, மற்றும் உங்கள் வாழ்க்கையிலே வருங்காலங்களிலே நீங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் எதையும் நீங்கள் பயப்படாதபடி மரித்தாலும் நித்தியமாய் தேவனோடு கூட வாழ்வோம் என்ற நிச்சயத்தை, எப்படிப்பட்ட முடிவு வந்தாலும் கிறிஸ்தவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதெல்லாம் வேதத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், அவரே எல்லாவற்றுக்கும் முடிவானவர், அவரே துவக்கம், அவரே முடிவு, அவரே நம்பிக்கை. இஸ் கமிங் கிங், நிச்சயமாய் வருவார். சரித்திரம் அதை காத்து கொண்டிருக்கிறது. சரித்திரம் முன் அறிவித்தது, சரித்திரம் காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த நிருபம் எல்லாவற்றையும் கற்றுத்தரும். அடுத்த வாரம் ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். நிறைய பேருக்கு சொல்லுங்க, சபையார் என்ன பண்றாங்கன்னே தெரியல. இன்டர்நெட் வழியாக கேட்டுக்கொண்டிருக்க நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும், உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும், அல்லது சென்னையிலோ அல்லது சென்னையை தாண்டி இருக்க தமிழ்நாட்டிலே மற்ற பகுதியில் இருக்கிறவர்கள், இந்தியாவிலே பல பாகத்தில் இருக்கிறவர்கள், இன்டர்நெட் வழியாக கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:45 மணிக்கு நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொள்வோம். நீங்கள் மெக்சலார் வழியாக கேட்கலாம். மற்றும் சபையார் ஒருவேளை தூரத்திலிருந்து கேட்டால் நேரடியாய் வந்து உள்ளே வந்து சபையில் உட்கார்ந்து கேளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். வேதத்தை நாங்களே படித்தா ஒன்றும் புரியாதையா, ஆனால் அது உள்ள எவ்வளோ காரியங்கள் புதைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கும்படி ஆசையாக இருக்கோம். ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு மத புத்தகம் அல்ல. தேவனை பற்றி, மனுஷனை பற்றி, குடும்பத்தை குறித்து எல்லா விதத்திலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிற அருமையான காரியத்தை அறிந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீரானால் ஆண்டவரே, நாங்கள் நலமாய் வாழ முடியும். நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் நல்லா வாழணும் விரும்புகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் பலத்தால் அல்ல, உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது கர்த்தாவே. ஆகவே கர்த்தாவே, வேத அறிவு எங்களுக்கு கிடைத்ததென்ற அகங்காரத்தில் வாழாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஆமென், அல்லேலூயா, எல்லா காவலோடு எங்கள் வாய்களை காத்து உண்மையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தார், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.